ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உனக்கான வரத்தையும் உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பதற்காக தான் உன் வராகியம்மா நானே உன் வீடு தேடி வந்துவிட்டேன். நான் தருவதை மறுக்காமல் அப்படியே பெற்றுக்கொள். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் என சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? இதோ இப்போதே உன் மனம் மகிழ்ச்சியாக மாறும்படியும் உன் வாழ்க்கை அழகானதாய் ஆகும்படியும் உனக்கான விஷயங்களையெல்லாம் செய்து கொடுப்பதற்காக உன் வராகியம்மா நானே உன்னை தேடி வந்து விட்டேன். கூடிய விரைவில் எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போலவே நடக்கத்தான் போகிறது என் செல்லமே. வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியை வெளியில் தேடிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கையே முடிந்து உனக்கு வயதாகிவிடும். இப்போது உன் வாழ்வில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தில் மகிழ்ச்சியை கண்டு வாழ பழகு. உன் வாழ்க்கையே இன்பமாக மாறும் என் செல்லமே. இதுநாள் வரை உன் வாழ்வில் நீ கடந்து வந்த துயரமான நாட்களையெல்லாம் இப்போது முடித்து வைக்கப் போகிறேன். இனிமையான வாழ்க்கையை நீ அடையும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாய் முடித்து கொடுப்பதற்காக தான் நானே உன் வீடு தேடி வந்துவிட்டேன் என் செல்லமே. உனக்காக சிரிக்கும் ஒருவரை நீ இழந்தாலும் பரவாயில்லை. உன் சிரிப்பு உன்னிடமே தானே இருக்கப் போகிறது. உனக்காக அழும் ஒருத்தரை மட்டும் இழந்து விடாதே. ஏனெனில் அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமாய் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள். உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால் உன் முகத்தை பார்த்தே நீ என்ன யோசிக்கிறாய், என்ன வருத்தப்படுகிறாய் என புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களது உறவுகளை மட்டும் நீ இழந்து விடாதே. நீ உன் வாழ்வில் கற்றுக்கொண்ட பல கஷ்டங்களும் நீ பட்ட சில அவமானங்களும் தானே உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்வதற்கு உனக்கு கற்றுக் கொடுத்தது. உனக்கு கிடைத்த அவமானங்களையெல்லாம் அனுபவமாய் எடுத்துக்கொள். ஏனெனில் யார் உன்னை கஷ்டப்படுத்தினார்களோ அவர்கள்தான் மீண்டும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஆனால் யார் அவமானப்பட்டாலும் அவர்களை நிச்சயமாய் நான் வாழ்வில் உயர்த்தியே தீர்வேன். அது மட்டுமல்ல, உன்னை அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் சரியான நேரத்தில் உன்னால் வெற்றி பெற இயலாமலேயே தாமதமாகிக் கொண்டும் தள்ளி போய்கொண்டுமே இருந்திருக்கும் என் செல்லமே. எல்லா மனிதர்களும் சாதாரணமாக அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். யாராவது ஒரு நாள் என்றாவது வந்து அவர்கள் மனம் கஷ்டப்படக்கூடிய வகையில், வருத்தப்படக்கூடிய வகையில், அவமானப்படுத்தக்கூடிய வகையில் வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அதை அவர்கள் பொறுக்க மாட்டாமல் ஏதாவது ஒரு முயற்சி செய்து முன்னேற வேண்டும் என துடிப்போடு வேலைகளை செய்வார்கள். அப்போதுதான் அவர்கள் வாழ்விலும் ஒரு உயர்வும் முன்னேற்றமும் கிடைக்கும். இந்த உலகில் வாழக்கூடிய பல மனிதர்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே. உனக்கானது இன்று இல்லை என்றால் என்ன, நாளை இல்லை என்றால் என்ன, இன்னொரு நாள் நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நடக்கும் விஷயங்களை எல்லாம் பார்த்து புலம்பாதே, கலங்காதே. உனக்கென நான் வைத்தது தள்ளித்தான் போகுமே தவிர ஒரு நாளும் உனக்கு கிடைக்காமல் போகாது என் செல்லமே. போலியான அன்பை காட்டிக்கொண்டு பல பேர் உன்னை சுற்றி வரலாம். அவர்களுடைய போலி அன்பிற்கு நீ பலியாகிவிடாதே. உன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கும் நபர்களை தேடிப்போ. அவர்கள் யாரும் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். தேவைக்காக உன்னை தேடி வரவும் மாட்டார்கள். உன் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உனக்கு துணையாய் கணவன் மனைவியாய் உன் வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் எந்த தேவையும் இல்லாமல் தன் குடும்பம்தான் நீதான் அவர்கள் என வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையோ எதிர்பார்ப்போ உன்னிடம் இருக்காது.